ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله المولان العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் பகிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நெற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்றைய குத்பாவிலே ஒரு முஸ்லிமுக்கும் அல் குர்ஆனுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு என்ன, அல் குர்ஆன் பற்றிய ஒரு முஸ்லிமின் வஹிபாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய சில குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், இந்த தலைப்பை இங்கே கதைப்பதற்கான மிக பிரதானமான காரணம், அல் குர்ஆனுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானவர்களால் புரியப்படவில்லை என்பதனை எங்களால் மிக தெளிவாக வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அல் குர்ஆன் எங்களுக்கு சில நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு ஓதப்படுகின்ற ஒன்றாக சிலரால் பார்க்கப்படுகின்றது. சிலரால் அது குறிப்பிட்ட ஒரு சீசனுக்கு மட்டும் ஓதப்படுகின்ற ஒன்றாக, அதனை கவனமாக ரமலான் மாதம் வந்தால் அதனை ஓதி தமாம் செய்வதுதான் அதற்கான கடமை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு படி மேலேறி அது பரக்கத்திற்காக யாராவது மரணித்து விட்டால் அந்த மரண வீட்டிலே ஓதப்படுகின்ற ஒன்றாக சிலரால் பார்க்கப்படுகின்றது. இன்னும் சிலர் அல் குர்ஆனை ஓதுவதும் அல் குர்ஆனை பற்றி கதைப்பதும் அல் குர்ஆனிய சிந்தனைகளை சொல்லுவதும் குர்ஆன் ஹதீஸை படித்த ஆலிம்களுக்கு மட்டும் சொந்தமானது என்ற நிலைப்பாட்டில் சிலர் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் இன்று இவ்வளவு மிக மோசமான அறிவு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த மிக பெரும் வறுமையில் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான். இந்த சமுதாயம் அல் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டது. அல் குர்ஆனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்றாவது இதனை ஓதினால் போதும் என்ற எண்ணப்பாடுதான். இதுதான் எங்களுக்கு மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை வரலாற்றிலிருந்தே அழகாக தெளிவாக நிரூபிக்கலாம். அல் குர்ஆன் இறங்கிய தருணத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல் குர்ஆன் எப்பொழுது இறங்குகின்றது, அல் குர்ஆன் இறங்கப்படுகின்ற அந்த காலம் அரேபிய தீபகற்பம் எப்படி இருந்ததென்று கொஞ்சம் பாருங்கள். சகோதரர்களே,
அங்கு மனித வாழ்க்கையை காண முடியவில்லை. மனித சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அங்கே இருந்தது. எல்லா வகையான பஞ்சமா பாதக செயல்களும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புனிதமான அல் குர்ஆன் இறங்கப்படுகின்றது. அதாவது நுபுவத், தூதுத்துவம் அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார்: உலக வரலாற்றிலேயே ஆறாவது நூற்றாண்டை போல ஒரு மிக மோசமான ஒரு நூற்றாண்டை உலகு சந்தித்துக் கொள்ளவில்லை. மிக பயங்கரமான பஞ்சமா பாதக செயல்கள் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்தன. சொன்னார், ஒட்டுமொத்த உலகம் ஒரு பயங்கரமான பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பா முழுவதும் ஒரு பருத்த பிணவாடை வீசிக்கொண்டிருந்தது. எதுவரை என்றால், அரேபிய தீபகற்பத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த திருத்தூதர் பிறக்கும் வரை என்ற கருத்தை அவரது வரலாற்று புத்தகத்திலே மிக அழகாக இந்த வரலாற்று உண்மையை சொல்லுகிறார். ஆம், இப்படி ஒரு மிருக சாம்ராஜ்யம் மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் அழகுபடுத்தப்பட்டு தலைவிரித்தாடிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இறங்கப் பெறுகின்ற இந்த அல் குர்ஆன், இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்கள். நான் அதைத்தான் இங்கே ஓதி காட்டினேன். இங்கே ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த 5 வசனங்களும் தான் அல் குர்ஆனில் முதலாக இறங்கப் பெற்ற வசனங்கள். சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப வசனங்கள். சகோதரர்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், அன்று அந்த பாறை இந்த உலகை கவ்வி இருந்த அந்த இருளை அகற்றி அந்த மனித சமுதாயத்தை அவர்களை அந்த மிருக சாம்ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னான், இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக, கற்றுக்கொள்வீராக. சகோதரர்களே, ஓதுவீராக என்ற கருத்து மட்டும்தான் எங்களில் பலருக்கும் தெரியும். அதாவது ஓதுவீராக என்றால் அல் குர்ஆனை அல்லாஹ் ஓதச் சொல்லுகிறான் என்ற எண்ணப்பாட்டில் தான் எங்களில் பலரும் இதனை கடந்து செல்கிறோம். அப்படி அல்ல. மிகவும் ஆழமான அர்த்த புஷ்டி உள்ள பயங்கரமான, அதாவது இந்த உலகின் போக்கை திசை மாற்றிய ஒரு அற்புதமான வசனம் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக, கற்றுக்கொள்வீராக. உண்மையான வஹியனும் அந்த வஹியனும் அறிவு சுரங்கத்தின் ஊடாக அறிவை கற்று அந்த அறிவின் ஒளியில் இந்த உலகின் இருளை போக்குவாயாக, இந்த இருளை நீக்குவாயாக. இருள் நீங்கட்டும், ஒளி பிறக்கட்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அறைகூவல் தான் அது. ரப்புல் ஆலமீனுடைய அந்த அறைகூவல் சாதாரணமான ஒன்று அல்ல. இன்று இஸ்லாமிய உலகிலே பல்கலைக்கழகங்களிலே மிகவும் விசாலமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது இந்த வசனம். சூரத்துல் அலக்குடைய முந்திய வசனங்கள். இதை தழுவி மிக பெரும் இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ், அப்படியான பல கருத்தாடல்கள் என்று அறிஞர்களால் பேசப்படுகின்றது. நாம் எங்கிருந்து பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம், எங்களது வீழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பமானது என்பதனை ஆய்வு செய்தவர்கள் ஆம் இன்று இது பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களது கண்களை திறங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சரியான அறிவையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான அறிவின் பீடம், உண்மையான அறிவின் ஊற்று எது தெரியுமா? வஹியிலிருந்துதான் அறிவு ஊற்றெடுக்கின்றது. அங்கிருந்து உங்களது கல்வி பயணத்தை தொடருங்கள் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள் அடுத்த வசனங்களை. பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இன்றைய பலரது சிந்தனைகளுக்கு தெளிவான விளக்கம் இங்கே இருக்கின்றது. பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது அறிவு என்பது அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த இடத்திலே ஓதுங்கள், படியுங்கள் என்று சொல்லுவது குர்ஆனை படித்து குர்ஆனோடு சன்மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும் என்பதுதான். மற்ற விடயங்கள் பற்றி நாம் அந்த அளவு அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்ற பார்வை பலரிடம் இருக்கின்றது. எல்லோரையும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்ற 2வது வசனம், பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைப்புகளை படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த ரப்பின் திருப்பெயரால் ஓதுவீராக, அந்த ரப்பின் திருப்பெயரால் வாசிப்பீராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை வாசிக்க சொல்லுகின்றார். மனிதா, நீ ஒரு மிகச்சிறந்த அறிவு ஞானம் உள்ளவனாக வர வேண்டும் என்றார். ஏன்? அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை சூழ இந்த பிரபஞ்சத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள சொல்லுகிறான். இந்த பிரபஞ்சத்தின் நியதிகளை கற்றுக்கொள்ள சொல்கிறான். அல்லாஹ் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த படைப்புகளின் பெயர்களை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இது கடல், இது நிலம், இது வானம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை வாசிக்க சொல்லுகிறான், இந்த பிரபஞ்சத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான். ஆழமான விடயம், நேரம் போதாது. இன்னும் ஒரு படி மேலாக இஸ்லாமிய இந்த சமூகம், மனிதர்களே ஆழமாக சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் எங்களை எங்கு அழைத்து செல்கிறான் என்று பாருங்கள். ஹலகல் இன்சான மின் அலக். இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். பாருங்கள், அல்லாஹ் விஞ்ஞானத்தை, சயின்ஸை கற்றுக்கொள்ள செல்லுகிறான். முதலாவது அல் குர்ஆன் அறிமுகப்படுத்தப்படுகின்ற, நுபுவத் அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஆரம்ப வசனங்களில் மனிதர்களாக இல்லாத அந்த காலப்பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்ற இந்த இறை கட்டளையை சிந்தித்து பாருங்கள். ஹலகல் இன்சான மின் அலக். இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். அல்லாஹ் சயின்ஸை கற்றுக்கொள்ள செல்லுகிறான். மனிதா, எதிலும் நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விடயமும் அல் குர்ஆனின் ஒளியில், வஹ்யின் நிழலில் தெளிவான அறிவு ஞானத்தை கற்றுக்கொள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் பின்பும் அதிகமாக கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. யா அல்லாஹ், பிரயோசனமான அறிவை எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. பிரயோசனமான அறிவு என்றால் என்ன? சகோதரர்களே, இந்த பூமியிலே மனிதர்கள் நிம்மதியாக சுபீட்சமாக வாழ்வதற்கு, மறு உலகிலே வெற்றி பெற்ற சமுதாயமாக வாழ்வதற்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அவைகளையெல்லாம் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், வரலாற்றிலிருந்து வருவோம். இந்த வசனங்களின் நிழலில் அல் குர்ஆன் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக இறக்கப்படுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாசறையில் கிட்டத்தட்ட 223 ஆண்டுகள் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் எப்படி மேலெழுகிறார்கள், எப்படி எழுச்சி பெறுகிறார்கள். அவர்களது கட்டமைப்பு, அவர்களது அரசியல் கட்டமைப்பு, அறிவு சார்ந்த பின்னணி, ஏனைய பொருளாதார கட்டமைப்பு எல்லாம் 23 ஆண்டு கால பகுதிக்குள் எப்படி மாற்றம் எடுத்தது என்பதனை வரலாற்றை நுணுக்கமாக அவதானமாக படியுங்கள். சகோதரர்களே, 8வது நூற்றாண்டிலிருந்து, கிறிஸ்துவுக்கு பின் 8வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரை கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் பொற்காலம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பொற்காலத்தில் விதைக்கப்பட்டது என்ன? இந்த பொற்காலத்தில் செய்யப்பட்டது என்ன? சிந்தியுங்கள். ஆம், நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், காலகட்டத்தில் இருக்கிறோம். அல் குர்ஆனை வெறும் பரக்கத்திற்காக வாயினால் உச்சாடனம் செய்து, சகோதரர்களே, அது தாங்கி நிற்கின்ற அற்புதமான ஆழமான கருத்துக்களையும் ஞானங்களையும் சிந்தனைகளையும் இரு தாடைகளுக்குள்ளும் சப்பி விழுங்கிக் கொண்டு வெறும் ஜடங்களாக உலாவுகிறோம். ஒரு தோற்றப்பாட்டில் இஸ்லாத்தை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்திக் கொண்டு, இஸ்லாம் சொல்லுகின்ற ஆழமான சிந்தனைகளின்றி, இஸ்லாத்தின் அல் குர்ஆனின் நுணுக்கமான ஆழமான அறிவின்றி பயணிக்கின்ற நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு, இந்த சமுதாயம் உயிர் பற்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, வரலாற்றிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். என்ன நடந்தது? கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆம் சகோதரர்களே, அந்த 3-4 நூற்றாண்டுகளுக்குள் மாபெரும் அறிவியல் புரட்சியை அந்த சமுதாயம் ஏற்படுத்தியது. அதுதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் என்று வர்ணிக்கப்படுவதற்கு பல பின்னணிகள் இருக்கின்றது. அறிவியல் ரீதியாக செய்யப்பட்ட புரட்சி சாதாரணமான புரட்சி அல்ல. பல முன்னுதாரணங்கள், செழுமையான முன்னுதாரணங்கள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நான் ஒருவரை சொல்லலாம். இப்னு சீனா என்ற ஒரு அறிஞர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவரது பிலோசப கருத்துக்களில் சில முரண்பாடுகள் இருக்கலாம். இப்னு சீனா என்ற அந்த தத்துவ ஞானி அல்லது அந்த மாமேதை அல்லது அந்த சயின்டிஸ்ட், அவர் ஒரு துறை வல்லுனர் அல்ல, அவர் பல துறை வல்லுனர். கிட்டத்தட்ட 240 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சயின்ஸ் மெடிசினில் மட்டுமல்ல, அவர் பிலோசபி, வானவியல், எஸ்ட்ரானமி, வானவியல், கலை, மொழி, இஸ்லாமிய ஷரியா, ஃபிக்ஹ் என்று எல்லா துறைகளிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறார். 240க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார்.
இவர் யார் என்று இவரை வாசிக்க துவங்கினால் அவரது 10 வயதில் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்திருக்கிறார். சகோதரர்களே, அல் குர்ஆனின் ஒளியில் பயணிக்க ஆரம்பித்தார். அல் குர்ஆன் அதுதான் வஹ்யின் கூண்டு, அதுதான் வஹ்யின் ஊற்று, அதுதான் வஹ்யின் உறைவிடம், அதுதான் அறிவின் உறைவிடம், அதுதான் அறிவின் ஊற்று என்பதனை சரியாக புரிந்து கொண்டார். அங்கிருந்து தனது பயணத்தை துவங்கினார் என்று சொல்லலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர் எழுதிய புத்தகங்களை வாசிப்பதற்கு எமக்கு ஒரு ஆயுள் தேவைப்படும். எமது ஒரு முழு ஆயுளிலும் அவைகளை வாசித்து முடித்து விடலாமா என்ற எண்ணம், சந்தேகம் இருக்கின்றது. சகோதரர்களே, அவரது பின்புலத்தை பார்த்தால் 7 வயதில் அல் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபிலாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் இருக்கிறார். இப்னு கல்தூன் இன்று இந்த நவீன விஞ்ஞான முழு உலகம், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் ஏற்றி அவரை கொண்டாடுகிறார்கள். அவர் எழுதிய முகத்திமத் இப்னு கல்தூன் என்ற பல வொலிம்களை, பல பாகங்களை கொண்ட அவரது படைப்பு இன்று பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றது. 15 வயதில் அல் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்த ஹாஃபிலாக இருந்திருக்கின்றார். சகோதரர்களே, அல் குர்ஆனில் இருந்துதான் அவர்களது பயணம் தொடங்கி இருக்கின்றது. இன்று வரை மெடிசின் படிக்கின்றவர்கள் இப்னு சீனா எழுதிய அல் கானூனு ஃபி திப், அதாவது மருத்துவத்தின் தந்தை என்று அறியப்படுகின்ற இப்னு சீனா, அவர் எழுதிய மருத்துவ குறிப்புகளில் இருந்து, அவரது புத்தகத்தில் இருந்து பல விடயங்கள் இன்று வரை படிக்கப்படுகின்றது, கோட் பண்ணப்படுகின்றது என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. சகோதரர்களை, இப்னு ஹையான் பற்றி அண்மையில் பல வீடியோக்கள் பரவுகின்றது. பல விடயங்கள் புவி ஈர்ப்பு சம்பந்தமாக அவர் எத்தனையாம் நூற்றாண்டு விடயங்களை சொன்னார் என்பதனை இப்பொழுது சோசியல் மீடியாக்களிலே பகர்கிறார்கள். ஏன் நான் இதனை சொல்லுகின்றேன்? இது ஒரு பகுதி. அல் குர்ஆனில் இருந்து எங்களது முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பகுதி. அறிவியல் ரீதியாக அவர்கள் செய்த புரட்சியின் அடித்தளம் எது என்பதனை சொல்லுவதற்காகத்தான் இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆம், இந்த அறிவு பின்புலத்திற்கு காரணம் அல் குர்ஆன் என்ற அறிவின் பொற்பட்டகத்தில் இருந்து, அல் குர்ஆன் என்ற அறிவின் பொக்கிஷத்தில் இருந்து அவர்களது பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். அது அவர்களை செதுக்கி நெறிப்படுத்தி அதி உச்ச அறிவுள்ள ஞானிகளாக அவர்களை ஆக்கி இருக்கின்றது. அதற்காகத்தான் இதனை சொல்லுகிறேன். நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எங்களில் பலரிடமும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது. அல் குர்ஆனை ஓதுவது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் கொஞ்சம் பிறகு பார்ப்போம். இது அறிவு ரீதியாக அவர்கள் செய்த புரட்சி. பண்பாடு ரீதியாக எப்படியான புரட்சியை செய்தார்கள்? மனிதம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தவர்கள் ஒரு குறுகிய கால பகுதிக்குள் எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு ஒட்டுமொத்த அல் குர்ஆனின் கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் குர்ஆன், குர்ஆனுடைய முழு வெளிப்பாடாக இருந்தார்கள். அல் குர்ஆனுக்கு முழு வடிவில் செயலுருவம் கொடுத்தவர்கள். அல் குர்ஆனை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அரவணைப்பில், அவர்களது பயிற்சியில் வாழ்ந்த இந்த அல் குர்ஆனின் நிழலில் பயணித்தவர்களின் பண்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? இன்று உலகு சொல்லுகின்றது அந்த சமூகம் மீண்டும் உருவாகாதா என்று இன்றைய உலகு இயங்குகின்ற அளவு பண்பாட்டின் சிகரத்தை தொட்டார்கள். சகோதரர்களே, எதுவும் எங்களுக்கு பல விடயம் எங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவமாக, ஒரு நல்ல முன்னுதாரணமாக மட்டும் கடந்து செல்கிறோம். அது எப்படி அப்படியான ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டது, அவர்கள் இப்படி உருவாக்கப்படுவதற்கான பின்னணி காரணிகள் என்ன என்பதனை நாம் சிந்திப்பதில்லை. சகோதரர்களை, மக்கமா நகரிலிருந்து மதீனமா நகருக்கு அகதிகளாக செல்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு மதீனத்து வாசிகள் கிட்டத்தட்ட அல் குர்ஆன் இறங்கி 10 வருட காலத்திற்கு பிறகு மதீனத்து வாசிகள் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனை வரவேற்றான், அவனுக்கு ஆதரவளித்தான் என்பது வேறு. ஒரு சமூகமே சேர்ந்து, மதீனமா நகரே சேர்ந்து அகதிகளாக, ஆதரவற்றவர்களாக வருகின்றவர்களை அரவணைத்து எந்த அளவு அரவணைத்தார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களது மகசூல்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டி, இதில் சரிபாதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 மனைவியர்கள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு செய்து மற்ற அந்த மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பது வரை சொன்னார்கள். ஒரு விருந்தாளியை ஒருவரை அழைத்து செல்வதற்கு 2
போட்டி போட்டுக் கொண்டால் துண்டு குலுக்கி போட்டு அதில் பெயர் வருகின்றவர் அந்த விருந்தாளியை, அங்கிருந்து வருகின்ற அந்த அகதி நண்பரை தனது வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்றால், இப்படியான பண்பட்ட நாகரிகமான சமூகத்தை எங்கிருந்து, இந்த சமூகம் எங்கிருந்து உருவானது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல் குர்ஆனின் நிழலில், வஹ்யின் நிழலில், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு அசைவும் வஹி. அவர் தானாகத்தான் விரும்பி எதனையும் பேசியதில்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த வஹியின் நிழலில் இருந்து கற்றுக் கொடுத்தார்கள். அதிலிருந்து உருவாக்கப்பட்ட சமூகம் தான் அது. நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் அவர்கள் இருந்தார்கள். உலகமே பார்த்து வியந்தது. மிக பெரும் வல்லரசுகள், ரோம் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பார்த்து வியந்தார்கள். யார் இவர்? சகோதரர்களே, ஆம், இதுதான் அல் குர்ஆனின் பவர். அல் குர்ஆன் என்பது வெறும் சடங்குக்காக, பரக்கத்திற்காக ஓதப்படுகின்ற ஒன்று அல்ல. அல் குர்ஆன் என்பது ஒரு முஸ்லிமின் உயிர் துடிப்பு, ஒரு முஸ்லிமின் உயிர் நாடி. அல் குர்ஆன் ஒரு முஸ்லிமை அவனது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களிலும் அவனது கையை பிடித்து நகர்த்தி வழிகாட்டுகின்ற ஒரு இமாம், வழிகாட்டி. அதுதான் அல் குர்ஆன். அது எங்களது ஒட்டுமொத்த வாழ்வும். சகோதரர்களே, இந்த ஒளியில் நாம் பயணிக்கவில்லை என்றால், இந்த பின்னணியில் அல் குர்ஆனை நாம் நோக்கவில்லை என்றால், நாம் நிச்சயம் வெற்றி அடைய முடியாது. வெறும் சில சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமைப்பட்ட ஒரு உயிர்ப்பற்ற சமூகமாக வாழ்ந்துவிட்டு சென்று விடுவோம் என்பதுதான் மறுக்க முடியாத பேருண்மை. சகோதரர்களே, அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அல் குர்ஆன் மீது எங்களுக்கு ஆழமான பற்று வேண்டும். ஆரம்பமாக அல் குர்ஆன் என்றால் என்ன? அல் குர்ஆன் எனது வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் என்ன என்பதனை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். உங்களது கல்புகளில் கையை வைத்து கேட்டு பாருங்கள். எல்லோரையும் சொல்லவில்லை, பலருக்கு பொருந்தும். எனக்கு அல் குர்ஆனை அழகாக ஓதத் தெரிகின்றதா என்று கேளுங்கள். சகோதரர்களே, வெட்கித்து தலை குனிய வேண்டும். சிந்தியுங்கள். அல் குர்ஆனை ஏன் சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட இன்னும் முறையாக ஓதத் தெரியாத பலர் எங்களில் இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக வெட்கித்து தலை குனிய வேண்டும். 60 வருடங்கள் கடந்து விட்டது, 70 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னும் எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதத் தெரியாது என்றால் நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. சகோதரர்களே, இந்த நிலை பரவலாக இருக்கின்றது. பலரும் வெட்கத்தில் காட்டிக் கொள்வதே இல்லை. பலருக்கும் ஒரு சரியான சேவை செய்தார். சகோதரர்களே, 50-60 வீதத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக பார்த்து ஓதத் தெரியாது என்கின்ற உண்மை வெளிப்படும். எவ்வளவு பெரிய நஷ்டம். எனது கரத்தை பிடித்து என்னை அழைத்து செல்ல வேண்டிய வழிகாட்டியை நான் எங்கோ தூக்கி வீசிவிட்டு எதன் பின்னால் பயணிக்கிறேன் என்று கேட்கிறேன். நான் எப்படி வெற்றி அடைய முடியும்? என்னை யார் சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்வார்? சிந்தியுங்கள். அல் குர்ஆன் சகோதரர்களே, அது ஆழமாக படிக்கப்பட வேண்டிய விடயம். அல் குர்ஆனை நான் படிக்க வேண்டும், அல் குர்ஆனை நான் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனை கையில் ஏந்தி பாருங்கள். அது ஒரு அற்புதமான பயணம். மகத்தான பயணம். உங்களது கல்புகளில் ஒரு ஆத்மார்த்தமான இன்பத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். உங்களது கவலைகளை போக்கும். இவைகளையெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல் குர்ஆன் ஷிஃபா, ஃபீஹி ஷிஃபா, அதில் நோய் நிவாரணி இருக்கின்றது என்று சொல்லுகிறான். எங்களது கல்புகளை பூட்டி வைத்திருக்கின்ற, எங்களது கல்புகளை, எங்களது அகக்கண்களை கூடாக்க செய்திருக்கின்ற பல்வேறு வகையான படுமோசமான நோய்கள், பெருமை, பொறாமை, வஞ்சகம், சூது, கெட்ட எண்ணங்கள், தப்பான பார்வை, இப்படியான படுமோசமான பாதக எங்களது உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கின்ற நோய்களுக்கான மிகச்சிறந்த நிவாரணியாக அல்லாஹ் அல் குர்ஆனை வைத்திருக்கிறான். அதனால் தான் சொன்னேன், அல் குர்ஆனை வுது செய்து உங்களது கையில் எடுத்து பாருங்கள். உங்களது உள்ளம் மென்மையாகும். உங்களது கண்களில் நீங்கள் அறியாமலேயே கண்ணீர் வரும். உங்களது கல்பு கசியும். நாம் இன்னும் அந்த அளவு செல்லவில்லை. அல் குர்ஆனை ஒரு சாதாரணமாக பரக்கத்திற்காக ஓதப்படுகின்ற ஒரு புத்தகமாக பார்ப்பதனால் தான் அதன் ஒளி, அதன் தாக்கம் இன்னும் எங்களது கல்புகளுக்குள் வரவில்லை என்று சொல்லுகிறேன். சிந்தியுங்கள் சகோதரர்களே. நான் எவ்வளவோ விடயங்களை கற்றுக்கொள்கிறேன், எவ்வளவோ பெரும் பட்ட படிப்புகளை முடித்திருக்கிறேன், எவ்வளவோ முயற்சி செய்து என்னை வருத்தி ஓடி உழைத்து பல பில்லியன்களை மில்லியன்களை சேர்த்து வைத்திருக்கிறேன்.
ஆனால் அல் குர்ஆன் என்னால் ஓத முடியாமல் இருக்கின்றதே, அல் குர்ஆனை நான் ஓதுவோமே, அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோமே. அல் குர்ஆனை கையில் எடுத்து ஓதுகின்ற மனிதன் செய்கின்ற அந்த பயணம் என்ன தெரியுமா? அது எங்களது கண்களுக்கு, எங்களது புலக்காட்சிக்கு புலப்படாத ஓர் அற்புதமான பயணம். அதுதான் அல்லாவோடு நான் சம்பாசிக்கின்ற பயணம், அல்லாவோடு பேசுகின்ற பயணம். சகோதரர்களே, அதனை உங்களது உள்ளத்தால் விளங்கி ஓதுகின்ற பொழுது நிச்சயம் கண்டுகொள்வீர்கள். இன்னும் காலம் செல்லவில்லை, இன்னும் காலம் போகவில்லை. எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அவகாசம் இருக்கின்றது. எல்டர்ஸ், வயது வந்தவர்களுக்கான, இன்று பிள்ளைகளை நாம் குர்ஆன் ஓத வைத்திருக்கிறோம், விட்டிருக்கிறோம். எல்டர்ஸுக்கான ஒரு குர்ஆன் கிளாஸை நாம் ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை அழகாக ஏற்படுத்தலாம். ஏன் சவுதி அரேபியாவில் கூட பள்ளி வாசல்களில் குர்ஆன் ஹலகாக்கள் நடைபெறுகின்றன. சவுதி அரேபியாவில் கூட அரேபியர்களில் பலருக்கு குர்ஆனை அழகாக முறையாக ஓதத் தெரியாத பலர் இருக்கிறார்கள். நான் அந்த ஹலகாக்களில் கலந்திருக்கிறேன். அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக 60வது வயதில் 70வது வயதில் பள்ளி வாசலுக்கு வந்து கற்றுக்கொள்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், வெறும் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, குர்ஆன் என்னை எங்கே அழைத்து செல்கின்றது, இந்த குர்ஆன் சொல்லுகின்ற வழிகாட்டல்களும் தத்துவங்களும் என்ன என்பதனை நாம் படிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அல் குர்ஆனின் ஊடாக எங்களது சந்ததியினரை, எங்களது அடுத்த தலைமுறையினரை நாம் பயணிக்க செய்வோம். அவர்கள் அல் குர்ஆனிலிருந்து தனது பயணத்தை தொடங்கட்டும் என்று நாம் எல்லோரும் உறுதியாக நியத்து வைப்போம். எங்களிடம் இருக்கின்ற இந்த தப்பான எண்ணம் களையப்பட வேண்டும். அல் குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில், அல் குர்ஆனை அஸ்ஸுன்னாவை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம் பள்ளி வாசலில் ஒரு இமாமாக, ஒரு மௌலவியாக மட்டும்தான் கடமை புரியலாம் என்கின்ற எண்ணத்தை களைவோம். இப்னு சீனா என்கின்ற பல்துறை நிபுணர், அந்த சயின்டிஸ்ட், அந்த விஞ்ஞானி, அவர் அல் குர்ஆனில் இருந்து தான் தனது பயணத்தை துவங்கினார். நீங்கள் உங்களது மகனை ஒரு விஞ்ஞானியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆம், அல் குர்ஆனை சுமந்த ஒரு விஞ்ஞானியாக எனது மகன் இருக்கட்டும் என்று விரும்புங்கள். எனது மகன், எனது மகள் ஒரு வைத்தியராக இருக்கட்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் தானே? ஆம், உங்களது மகள் அல் குர்ஆனை சுமந்த ஒரு வைத்தியராக இருக்கட்டும் என்று விரும்புங்கள். அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். குர்ஆனிய மனிதர்களை உருவாக்குவோம், குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்குவோம், குர்ஆனின் ஒளியில் பயணிக்கின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். அதுதான் எங்களுக்கு வெற்றியையும் விமோசனத்தையும் தரும். இல்லை என்றால் நாம் தோற்று போய் விடுவோம். எங்களது தலைமுறையினரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். இன்று எங்களுக்கு மத்தியில், இன்று உலகமயமாக்கல் என்ற பெயரில் கொட்டப்படுகின்ற, நாகரிகம் என்ற பெயரில் விதைக்கப்படுகின்ற அம்சங்கள் எங்களது தலைமுறையை, குறிப்பாக எங்களது வாலிபர்களை, எங்களது யுவதிகளை வேறு ஒரு உலகத்திற்கு, வேறு ஒரு கிரகத்திற்கு அழைத்து செல்கின்றது. இவர்களெல்லாம் நாம் எல்லோரும் இந்த பயங்கரமான பிடியில் இருந்து மீள வேண்டும் என்றால் அல் குர்ஆனின் ஒளியில் பயணிக்கின்றவர்களாக மாற வேண்டும். சகோதரர்களே, நாம் இன்று எங்களது பிராந்தியத்தில் பல ஹிஃபுல் மதரசாக்கள், பகுதி நேர மதரசாக்கள், முழு நேர மதரசாக்கள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறந்த ஒரு பணி. ஏனென்றால் குறுகிய நேரமாவது எங்களது பிள்ளைகள் குர்ஆனோடு கழிக்கிறார்கள், குர்ஆனோடு பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு திருப்தி இருக்கின்றது. ஆனால் அது மிக குறைவு. பாதைகளிலே வெட்டியாக சுற்றித் திரிகின்றவர்கள், வீடுகளில் இருந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லது வேறு ஏதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத களியாட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். மதரசாக்களில் அல் குர்ஆனை பயிலுவதற்காக செல்பவர்கள் மிக குறைவானவர்கள். ஒரு சிலர் தான் தனது பிள்ளைகளை அங்கு சேர்த்து குர்ஆனின் ஒளியில் அந்த பிள்ளை பயணிக்கட்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பலரும் அதனை விரும்புவதில்லை. எல்லா தாய் தகப்பன், அதிகமான தாய் தகப்பன் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஆரம்பத்திலே எனது மகனுக்கு வயது 5-6 இருக்கின்ற பொழுது குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு பழக்கிவிட்டால் சரி, எனது கடமை முடிந்து விடுகின்றது என்று நினைக்கிறார்கள். இது மிக தவறு. குர்ஆன் படி வாழுகின்ற ஒரு குர்ஆனிய மனிதனாக அவனை மாற்றுவதற்கான பயிற்சியையும் வழிகாட்டல்களையும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வழங்க வேண்டும். சகோதரர்களே, அதற்கான ஏற்பாடுகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நாம் இருக்கின்ற எங்களது மஹல்லாக்களில் நடைபெறுகின்ற மதரசாக்களில் குர்ஆனை சுமக்கின்ற ஹாஃபிஸ்கள் இருக்கின்ற இடத்தில் எங்களது பிள்ளைகளை சேர்த்து விடுவோம். குர்ஆனோடு அவர்கள் தொடர்பாகட்டும். அந்த குர்ஆனின் பரக்கத், அல்லாஹ் அதனை நூர் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஏற்கனவே நான் சொன்னேன், ஷிஃபா என்று சொல்லுகிறான், நூர் என்று சொல்லுகிறான்.
அது வெளிச்சம் என்று சொல்லுகிறார். எங்களது பிள்ளைகளை அது வெளிச்சமாக்கிவிடும், அவர்களது கல்புகளை அது திறக்க செய்துவிடும். சகோதரர்களே, கொஞ்சம் அது பற்றி நாம் ஒவ்வொருவரும் கரிசனை செலுத்துவோம். எங்களது அக்கறை பற்றி ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலும் மன்போல் ஹைராத் ஹிஃபுல் பிரிவு, அல் குர்ஆன் மரண பிரிவு இயங்கி வருகின்றது. அவர்களிடையே ஒரு சிறந்த சிந்தனையை விதித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாணவனும் தான் எதிர்காலத்தில் எதுவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் அந்த துறையில் குர்ஆனோடு சென்று அந்த துறைக்கு பணி செய்யட்டும், அந்த துறைக்கு தொண்டு செய்யட்டும் என்கின்ற சிந்தனையை நாங்கள் ஊட்டி வருகிறோம். நீ குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில் டாக்டர், ஒரு ஹாஃபில் இன்ஜினியர், ஒரு ஹாஃபில் பைலட் என்கின்ற சிந்தனையை விதித்து பயிற்சி அளிக்கிறோம். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். 3 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுகிறார்கள். சுபஹ் தொழுகைக்கு அவர்கள் இமாம் ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டும். ஆம், மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை அழகாக தலைப்பாக அணிந்து முன்சஃபில் இருந்து இந்த தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அமைதி, பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல். சிந்தியுங்கள் சகோதரர்களே. அவர்களை நான் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் அடைய நினைக்கின்ற அடைவுகள் குர்ஆனின் ஒளியில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். குர்ஆனின் ஊடாக அவர்களை பயணிக்க செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. அக்கறை பற்றி பல இடங்களில் மதரசாக்கள் இருக்கின்றது. 15 பிள்ளைகள், 20 பிள்ளைகள், 30 பிள்ளைகள் தான் ஓதுகிறார்கள். குர்ஆனுக்கு கவனம் செலுத்துவோம். எந்த வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படுகின்ற சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, குர்ஆன் என்ன செய்கின்றது, அது பற்றி கதைப்பதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது. நேரம் சென்று விட்டது. அது பற்றி சிந்திப்போம். இறுதியாக, ஒரு தாய், ஒரு தகப்பன் மரணித்து விட்டால் அந்த தாயை அல்லது அந்த தகப்பனை யார் தொழுகை, ஜனாசா தொழுகை யார் நடாத்த வேண்டும்? அவர்கள் பெற்றெடுத்த மகன் அவர்தான் முன்வந்து அந்த ஜனாசா தொழுகையை நடாத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அது அந்த மகன். காரணம் என்னவென்றால், ஜனாசா தொழுகை என்பது ஒரு கடைசியாக அந்த தாய்க்கு அல்லது தகப்பனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை. ஜனாசா தொழுகையே துஆதான். அந்த துஆ, அந்த பிரார்த்தனை தான் பெற்ற மகனின் உள்ளத்தினால் செய்யப்பட வேண்டும். பெற்ற மகன் அதை செய்கின்ற பொழுதுதான் அவனது கல்வினால் செய்வான். அவனது கண்கள் கசியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் தன்னை இவ்வளவு காலமும் பெற்று வளர்த்த தாயை, தந்தையை, ரப்பே நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்று அவன் கல்பால் பிரார்த்தனை செய்து அனுப்புவான். சகோதரர்களே, இதற்காவது ஒரு மகனை நீங்கள் தயார்படுத்துங்கள். இதற்காவது ஒருவனை நாம் உருவாக்குவோம். மிக கவலையான விடயம், சொந்த தாயுடைய தகப்பனுடைய ஜனாசா தொழுவிக்கப்படுகின்ற மகன் பாதையில் நிற்கிறார். அவர் பள்ளிக்கு வந்த பழக்கம் இல்லை. எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர். பலர் வருகிறார்கள், தொழுவிக்க சொன்னால் அவர்களுக்கு பயமாக இருக்கும், பின்வாங்குகிறார்கள். ஏன்? அவருக்கு தொழுவிக்கின்ற முறை தெரியாது. ஜனாசா தொழுகையில் ஓதப்பட வேண்டிய துஆவை அவர் மரணம் செய்யவில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆம், அதுதான் நாம் இந்த உலகத்திலே சேர்க்கின்ற மிகப்பெரிய சேகரம். இதுதான் வாழ்வின் யதார்த்தத்தையும் உண்மை நிலையை நமக்கு புரிய வைக்கும். அல் குர்ஆனோடு பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இன்று அக்கறை பற்றி ஜம்மியத்துல் உலமா எங்களுக்கு ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. அக்கறை பற்றி சுகாதார பணிமனை வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக தற்பொழுது இந்த மழை காலத்தில் வேகமாக டெங்கு பரவல் பல இடங்களில் காணப்படுகின்றது. பலரும் டெங்கு நோயினால் அவதிப்படுகிறார்கள். இந்த டெங்குடைய வீரியம் எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது. பல இடங்களில் நீர்நிலைகள் நீர் தேங்கி நிற்கின்றது. டெங்கு உருவாவதற்கான பல சாத்தியப்பாடுகளை, பல அம்சங்களை, காரணிகளை நாங்களாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதனை சுகாதார பரிசோதகர்கள் ஆதாரத்தோடு எங்களுக்கு சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்கள், நாம் முஸ்லிமாக, நான் ஒரு முஸ்லிமாக மற்ற மனிதனுக்கு என்னால் எந்த கெடுதியும் வராமல் வாழ வேண்டும். அவன்தான் முஸ்லிம். முஸ்லிமுக்கான டெபினிஷன் அதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? ஏனைய மற்ற மனிதர்கள், மற்ற முஸ்லிம்கள் அவனது நாவிலிருந்தும் கையிலிருந்தும் எந்த விதமான கெடுதிக்கும் உட்படாத நிலையில் வாழுகிறானே அவன்தான் உண்மையான முஸ்லிம். உண்மையான முஸ்லிம். இதுதான் இஸ்லாம். இங்கிருந்துதான் இஸ்லாத்தை
ஒரு மனிதன் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, நானும் எனது குடும்பமும் நிம்மதியாக வாழ்கிறோம் என்கின்ற எண்ணத்தை களைந்து என்னை சூழ பலர் வாழுகிறார்கள். பல குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், நாள்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை நாம் மனதில் கொண்டு நாம் சுகாதாரம் பேணுவோம், சுத்தம் பேணுவோம். எங்களுக்கும் பிறருக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய எல்லா காரணிகளில் இருந்தும் நாம் விலகிக் கொள்வோம். எங்களது வீட்டிற்கு முன்னால் பாதையிலே தேங்கி நிற்கின்ற தண்ணீர் அல்லது எங்காவது குப்பை கூலங்கள் நிறைந்து, எங்களது காணிக்கு பக்கத்தில் இருக்கின்ற வளவுகளில் குப்பை கூலங்கள் நிறைந்து ஏதாவது நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவைகளை அகற்றுவோம். பலரும் சகோதரர்களை எங்களது பகுதிகளில் காணிகளை வாங்கி போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காணிகளை அவர்கள் பராமரிப்பதில்லை. அவர்கள் வசிப்பது வேறு இடத்தில். வாங்கி போட்ட அந்த காணிகளை அவர்கள் சென்று பார்த்து பராமரிப்பதில்லை. இந்த வெற்று காணிகளில் என்ன செய்கிறார்கள்? குப்பை கூலங்களை கொட்டுகிறார்கள். இங்கிருந்து மோசமான தொற்றுக்கள், டெங்கு உருவாகின்றது. இதனால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அந்த காணி உரிமையாளர் தான் குற்றவாளி. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் உங்களது காணி நிலபுலங்களை வெற்றாக வைத்துக் கொள்ள வேண்டாம், அதில் விவசாயம் செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அதாவது அந்த காணி முறையாக பராமரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டல். எனவே இந்த விடயத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்துவோம், எல்லோரும் கவனம் செலுத்தி நாம் செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இன்று இந்த குத்பா ஜும்மா தொழுகைக்கு பிறகு இந்த அனர்த்தத்திலே உயிர் நீத்த எங்களது சகோதரர்களுக்காக காயிபான ஜனாசா தொழுகை நடாத்தும்படி ஜமியத்துல் உலமா எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. காயிபான ஜனாசா நடாத்தப்பட்டு அவர்களுக்காக துஆ செய்யப்படும். எல்லோரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று அவனது நல்லடியார்களது கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு விருப்பமான மனிதர்களாக வாழ கிருபை செய்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا الحمد لله على إحسانه، والشكر له على توفيقه وامتنانه. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة، ومن شد في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم
بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح المعصر الصلاة المعصر الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا للصلاة رحمكم الله يعتدلوا في صفوفكم رحمكم الله. குதிகால்களை பார்த்து சஃப்களை சீராய் கொள்ளும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. வெளியிலே நிற்கக்கூடிய சகோதரர்கள் அவசரமாக உள்பள்ளிக்குள் வாருங்கள். மேல் மாடியிலும் தொழலாம். சஃப்களை பூர்த்தி ஆயிக்கோங்க இன்ஷா அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين.
அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. تحيات. السلام عليكم. تمام. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. أستغفر الله أستغفر الله أستغفر الله. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا الجلال. இன்ஷா அல்லாஹ் காயிபான ஜனாசா தொழுகை, அதாவது கடந்த அனர்த்தத்தின் போது
இலங்கையின் பல பாகங்களிலும் உயிர் நீத்த எங்களது சகோதர சகோதரிகளுக்காக மறைவான ஜனாசா தொழுகையை அதாவது காயிபான ஜனாசா தொழுகையை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைத்து தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். மற்ற விஷயம் எல்லாம் நாம சாதாரணமா எங்களோட ஜனாசா தொழுகையில செய்யற விஷயங்கள் தான். துஆ ஓதுற நேரம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ் அவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த அது பன்மையா சொன்னா சரி, அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الله أكبر. اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم كما باركت على إبراهيم. الله أكبر. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم. اللهم نقهم من خطاياهم كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغسلهم من خطاياهم بالماء والثلج والبرد. اللهم أبدلهم دارا خيرا من دارهم وأهلا خيرا من أهلهم وزوجا خيرا من زوجهم وأعذهم من عذاب القبر وأدخلهم الجنة يا رب العالمين. الله أكبر. اللهم لا تحرمنا. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله இருந்து நாங்க துஆ ஓதுவோம். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. آمين. حمدا يوافي نعمه ويكافي مزيدا. آمين. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام. آمين. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا أنفسنا إلى طرفة عين. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. சங்கையான ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தனிமையாகவும் பகிரங்கமாகவும் இரவிலும் பகலிலும் செய்துவிட்ட ஒவ்வொரு சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பாவங்கள் நிறைந்த கரங்களை ஏந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களது வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களது கரங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களது கரங்களை தட்டிவிடாதே யா அல்லாஹ். எங்களது பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்துவிட்ட பாவங்களின் காரணமாக எங்களை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்துவிட்ட பாவங்களின் காரணமாக எங்களால் சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களது பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ்.
எங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். உள்ளும் புறமும் பரிசுத்தமானவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியா அல்லாஹ். எங்களது கல்புகளை ஒளியாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களில் யார் யாரெல்லாம் துன்பத்திற்குள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களது துன்பங்களை, அவலங்களை, துயரங்களை போக்குவாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கடந்த இடர்நிலையிலே எங்களை விட்டும் பிரிந்த எங்களது சகோதரர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டும் பிரிந்த அந்த உறவுகளது பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக, அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களது பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக, அவர்களை சுகதாக்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு உயர்ந்த சுவனபதியை கொடுப்பாயாக. உனது நல்லடியார்கள் சாலிஹீன்களது கூட்டத்திலே அவர்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அங்கு அவர்களை இழந்து பரிதவிக்கின்ற அவர்களது உறவுகளுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக, அவர்களை தேற்றுவாயாக, அவர்களது கஷ்ட நஷ்டங்களை போக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடர் நிலையிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பாயாக. யா அல்லாஹ், ஏழை எளியவர்கள் துன்பப்படுகிறார்கள் ரஹ்மானே, அவர்களது துன்பங்களை நீக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உனது ரஹ்மத்தான மழையை எங்களுக்கு சோதனையாக்கி விடாதே யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தான மழையை எங்களுக்கு தண்டனையாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களது பாவங்களால் எங்களை குற்றம் பிடித்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நாட்டிலே ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியா அல்லாஹ். இந்த காலநிலையை எங்களுக்கு சாதகமாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, குறிப்பாக மலைநாட்டிலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். மண் சரிவு, ஏனைய அனர்த்தங்கள், வெள்ளம் போன்ற இந்த அனர்த்தங்களிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். ஏழை தொழிலாளிகள் இழந்த அவர்களது இழப்புகளை நீ நிவர்த்தி செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். உறவுகளை இழந்தவர்களின் உள்ளங்களிலே ஆறுதலை ஏற்படுத்திய அல்லாஹ். அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அல்லாஹ். அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்திய அல்லாஹ். யார் யாரெல்லாம் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்பில் இருந்து அவர்களை மீளச் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். கடுமையான சோதனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். எல்லோரும் அச்சத்திலும் திடுக்கத்திலும் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த சூழ்நிலையை நீ நீக்கி விடியா அல்லாஹ். ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்து விடியா அல்லாஹ். ரஹ்மத்தை கொண்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன் பக்கம் முழுமையாக திரும்பக்கூடியவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியா அல்லாஹ். உனது பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். அல் குர்ஆனோடு நெருங்கிய உறவை பேணுகின்றவர்களாக ஆக்கியா அல்லாஹ். குர்ஆனின் வழிகாட்டலில் வாழுகின்றவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியா அல்லாஹ். பாவ செயல்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். பாவங்களின் மீது வெறுப்பை தாயா அல்லாஹ். பாவமான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை தூரமாக்கியா அல்லாஹ். ஷைத்தானின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாடும் இந்த தேசமும் இந்த தேசத்து மக்களும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த தேசத்தை மீட்டுத்தா ரஹ்மானே. இந்த நாட்டுக்கு நீ அபிவிருத்தி செய்ய அல்லாஹ். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான இந்த பொருளாதார பிடியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்து விடியா அல்லாஹ். பொருளாதார சிக்கல்களை நீக்கியா அல்லாஹ். இந்த நாட்டை வளம் பெறச் செய்யா அல்லாஹ். இந்த நாட்டை வளம் பெறச் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இன மக்களும் இன சௌஜன்யத்தோடு வாழ கிருபை செய்ய அல்லாஹ். எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்திய அல்லாஹ். இந்த தேசத்தவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்திய அல்லாஹ். இந்த நாட்டிலே முஸ்லிம்களை கௌரவமாக வாழச் செய்ய அல்லாஹ். பிறரை மதித்து வாழக்கூடியவர்களாக முஸ்லிம்களை மாற்றிய அல்லாஹ். இந்த நாட்டு இந்த தேசத்துடைய சட்டங்களை பேணி வாழுகின்றவர்களாக எங்களை மாற்றிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களது செயல்கள் நடத்தைகளின் மூலம் மற்றவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கக்கூடிய அளவு எங்களை மாற்றியா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் கபூல் செய்து கொள்யா அல்லாஹ். நோயாளிகளாக கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நீ ஆறுதல் அளியா அல்லாஹ். அவர்களுக்கு ஷிஃபாவை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாள்பட்ட நோயாளிகளாக பலரும் வெள்ளங்களிலே அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். தண்ணீரிலே அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு வழியை காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஏழை எளியவர்களுக்கு, துன்பப்படுகின்றவர்களுக்கு, துயரப்படுகின்றவர்களுக்கு உதவுகின்ற மனதை எங்களுக்கு தாயா அல்லாஹ். பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். சமூக பணிகளை உனக்காக செய்கின்றவர்களாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கடந்த இடர்கால நிலைகளிலே
இந்த சமூகத்திற்காக உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அவர்கள் செய்த சதகாக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அவர்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கு பரக்கத்தையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை தனிப்பெரும் கிருபையினால் ஏற்று கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الله اللهم صل